ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மீன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ சங்கரா மீன் இன்னும் க்ளீன் பண்ணலை, அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்தோட அப்படியே இருக்குது. கல் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா உராசி அலசிட்டு குழம்பு ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சங்கரா மீன் குழம்பு பொரிச்ச மீனும் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு மீன் பொரிச்ச மீன் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் பொரிச்ச மீன் போட்டு சாப்பிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனோட சாதத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ மீன் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம புளி சேர்த்துக்கணும், காரமும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 7 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மீனுக்கு தகுந்த மாதிரி 1/2 கிலோ மீனுக்கு நான் எடுத்துருக்கிற அளவு. தக்காளி 2, வெங்காயம் 4. நல்லா அந்த தூள், இந்த வெங்காயம் தக்காளி நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக புளி தண்ணி, நிறைய இல்லை, கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கேன், அதை வடிகட்டி சேர்த்துருங்க. இந்த மீன் குழம்புக்கு தகுந்த உப்பு, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கூட்டி வச்சாச்சு. முருங்கைக்காய் ஒரு 2 சைஸு முருங்கைக்காய் உப்பு போட்டாச்சு. எல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுருக்கேன். 1/4 மணி நேரம் குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மீன் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாதி மீன் குழம்புக்கு பாதி மீன் வறுக்கிறேன். மீன் வறுவல் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து இங்கே பாருங்கள் மீன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி எல்லாம் இப்படி போட்டு வேக வச்சுங்க. 10 மீன் ரெடி ஆகிடுது. எல்லாமே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். செஞ்சு பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துடலாம். எல்லா மீனும் சேர்த்துருங்க. நல்லா கொதிச்சிடுது. நம்ம குழம்பு தாளித்து கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வடகம் அந்த வீட்டில் ரெடி பண்ணினது, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி பொரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம குழம்புல சேர்த்துடலாம். பாருங்கள், அப்படியே குழம்புல சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்பு தாளிச்சிட்ட பிறகு கொதிக்கக்கூடாது, வாசனையெல்லாம் போயிடும். சட்டியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட மண் சட்டி பானையில் சமைச்சினா சூடு அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், அதனால தான் குழம்பு நல்லா கொதித்த பிறகு ஒரு 5 நிமிஷம் போட்டால் போதும். ஒரு மீன் கூட உடையாமல் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சங்கரா மீன் குழம்பு வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பொரிச்ச மீன் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பிரியாணி கூட நம்ம ரெடி பண்ணிவிட்டு பிரியாணிலேயும் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். கறி நல்லா ஐஸாக வெந்து வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவிக்கு நம்ம மசாலாலாம் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூனு மிளகு, ஜீரகம் 1, பெருஞ்சீரகம் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து கசகசா, 3 ஏலக்காய், பட்டை 1 துண்டு, கிராம்பு வந்து 3. இப்போ
ஜாரில் அரைச்சிடலாம். பூண்டு பச்சை பூண்டாக இருக்குது, அதனால் வந்து தோலோடவே சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி சின்ன துண்டு, இது கூடவே எல்லாமே சேர்த்து ஒன்றா. ஒரே வெங்காயம் பாருங்கள், 4 கட் பண்ணி சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி 4 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு கூட அரைச்சிங்க. ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்து அரைச்சி பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டு வந்துட்டேன். குழம்பு கரண்டி அளவுக்கு 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூனு, பட்டை 1, கிராம்பு 2, வெங்காயம் பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போடுறேன். கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதையும் சேர்த்து வதக்கிடலாம். டீ வந்து குறவா வச்சுங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சின்ன ஸ்பூனால் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் தீயை வந்து குறவாகவே வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வறுத்து பாருங்கள். 3 ஸ்பூனு கார மிளகாத்தூள். மற்ற பேருக்கு நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. நல்லா மசாலா செவந்து வந்திருக்கு. நம்ம ஜாரில் வச்சுருக்க தண்ணி கொஞ்சமாக விடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா தண்ணியில் இன்னும் கொஞ்சம் நல்லா செவர வதங்கட்டும். இது பாருங்கள், சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நம்ம சிக்கனை வந்து கிரேவியில் சேர்த்துடலாம். பாருங்கள், சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த சிக்கனுக்கு உப்பு எல்லாமே ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வைங்க. இங்கே பாருங்கள், நல்லா மசாலாவும் செவந்து வந்திருக்கு. அந்த கறியும் நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கலந்து விடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. கறி வெந்துடும். நடுவில் வந்து கலந்து விடுங்க. ஏன்னா கறி ஃபுல்லாக நிறைய இருக்குது, அதனால் கொஞ்சம் நடுவில் வந்து திறந்து கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுது. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கருவேப்பிலை, மல்லி இலை கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. கமகமான நல்லா மணமாக வாசனையாக இருக்குது சிக்கன் கிரேவி. சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேவி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சாதம், இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். சாம்பார் இது மாதிரி எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.